பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெய்லர்ஸ் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையில் தேவன் உங்களோட பேச போகிறார். ஒருவேளை எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா, ஏசப்பா உங்களை பலப்படுத்த போகிறார். எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்க, எதை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இன்றைக்கு வார்த்தையான தேவன் உங்களை பலப்படுத்த போகிறார். வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா சாப்டர் 40 verse 29. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். என் கண்பார்களை இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்ல, என் மகனே என் மகளே, எந்த காரியத்தில் நீ சோர்ந்து போயிருக்கா, எந்த காரியத்தில் நீ மன துக்கத்தோடு இருக்கியா, நீ சோர்ந்து போகாதே. ஏசப்பா உங்களை பலப்படுத்த போகிறார். ஏசப்பா உங்களை பலப்படுத்த மாத்திரம் அல்ல, உங்களை ஏசப்பா எல்லா காரியத்திலும் கூட இருந்து உங்களை நடத்த போகிறார். இன்றைக்கி அநேகர் பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியத்தில் சோர்ந்து போயிருக்காங்க. அன்றைக்கி அநேகர் குடும்ப காரியத்தை நிமித்து சோர்ந்து போயிருக்காங்க, பிள்ளைகளை நிமித்த சோர்ந்து போயிருக்காங்க, அநேகருடைய வாழ்க்கையை பலவிதமான பிரச்சனை நிமித்த சோர்ந்து போய். ஆனால் ஏசப்பா இன்றைக்கி சொல்கிறார், சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்குறார். நீங்கள் ஏசப்பாவை சமூகத்தில் காத்திருக்கும் போது, ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்ற ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பலவீன நிமித்த சோர்ந்து போயிருக்கீங்களா, என் குடும்ப காரியத்தை நான் சரியாக செய்ய முடியல, என் பிள்ளைகளுக்கு நான் கவனிக்கிற காரியத்தில் சரியாக கவனிக்க முடியல, கலங்கி கொண்டிருக்கீங்களா, ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்ல, என் மகனே நான் உன்னை பலப்படுத்துவேன். நம்ம பலப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் எந்தெந்த காரியத்தில் இந்த நாளில் கூட சோர்ந்து போயிருக்கீங்களோ, ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜாப் பண்ணுங்கள். அவர் சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்குறார், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுக்குறார். இன்றைக்கி உலகத்தில் பார்க்கும்போது அநேகர் நல்லா சாப்பிடணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, அநேக காரியத்தை சாப்பிட்றாங்க, பூஸ்ட் குடிக்கிறாங்க, ஹார்லிக்ஸ் குடிக்கிறாங்க, சிக்கன் கபாப் சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் பார்க்கிலும் எனக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஏசப்பா சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட சோர்வு இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் அதை மாற்ற ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க உங்களை புதிய பலத்தால் நிரப்ப போகிறார். உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சோர்வுகளை நீக்கி, உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா துக்கங்களை நீக்கி, பலவீனங்களை நீக்கி கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூடப்பா நீங்கள் சொன்னீரப்பா, சோர்ந்து போகிறீங்க, நீங்கள் பலன் கொடுக்குற தேவன், சத்துவம் இல்லாதவங்களை நீங்கள் பலப்படுத்துகிற தேவனப்பா. என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்காங்கப்பா, என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் நடக்கலை, இந்த நன்மையான காரியங்கள் நடக்கலை, இல்லை குடும்பத்தை நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தப்பா எந்த காரியத்தில் சோர்ந்து போய் மன துக்கத்தோடு இருக்காங்க, வார்த்தையான தேவன் உம்முடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குவீராக, உம்முடைய வார்த்தை அனுப்பி விடுதலை ஆக்குவீராக, உம்முடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களை நீங்கள் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.